பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பாருங்க, இந்த லேகியோன் பிசாசு இந்த சீஷர்களையும் இயேசுவையும் அந்த இடத்துல வரவிடாதபடிக்கு காற்றையும் கடலையும் கொந்தளிக்கும்படியாக அந்த பிசாசு அந்த சூழ்நிலையை, இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிடுச்சு. அப்ப கர்த்தர் எந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு, அவ்வளவுதான் சொன்னாரு. ஆனா சீஷர்களுக்குள்ள பயம், சரியான பயம், அவங்களால சமாளிக்க முடியல. இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் அப்படிதான். நம்ம சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அநேகர் உங்களோட வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் மேல வைத்த மரியாதை நிமித்தம் நீங்க ஒன்னும் சொல்லவும் முடியல. ஏதாவது சொன்னா அவங்க சங்கடப்பட்டுறாங்க. நீங்க தயங்கி காரியங்களை நீங்க சொல்ல முடியாம நீங்க பேசாம அமைதியா வர்றத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் உங்களுடைய வழிகளை விட்டு நீங்கி போகும்படியாக, அவர்கள் மனம் திரும்பும்படியாக, அவர்களே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பி வராது. அவர் உங்க முன்னாடி போறார் அப்படின்னு சொன்னா ஒருவனும் உங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. உங்களை சேதப்படுத்த முடியாத ஒருவனும் உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஏன்னா அவர் தான் உங்களுடைய கோட்டை, உங்க கேடகம், நீங்க நம்பும் கண்மலை அவர் தான். அவரை நீங்க எந்த அளவுக்கு நீங்க விசுவாசமா பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட விசுவாசமா நீங்க அறிக்கை செய்யணும். இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கு அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். என்ன இன்னைக்கு நான் இந்த நாள்ல பொருளாதார தடை இருக்குதா? உங்க தேவைகள் இருக்குதா? உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் வராம இருக்குதா? கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென். ஏன்னா அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். உங்களுக்காண்டி ஜீவனை கொடுத்து உங்களுக்காக மறுபடியும் தன்னுடைய பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி உங்களுக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சவர் இன்றைக்கு உங்களுக்காண்டி காரியங்களை நான் செய்ய மாட்டாரா? நீங்க விசுவாசத்துல ஒரு சில பேர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. நானும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு எந்த பதிலும் வரல. நான் எந்த தப்புமே செய்யல, ஆனா எனக்கு ஏன் அப்படி இருக்குது? சில பேரோட பொறாமை, சில பேருடைய அந்த உங்களை ஒரு லெவல்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்க அந்த காரியங்கள் கர்த்தர் அந்த காரியத்தை உடைப்பாரு. அவங்க மைண்ட் செட்டை உடைப்பாரு. இல்ல, இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், இவனை நான் எடுத்து பயன்படுத்துகிற விதம் தனி அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாருன்னு சொல்லி? ஆமேன். கர்த்தர் உங்க முன்பாக போவாரு. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அதை உங்க வெற்றி உங்க பக்கமா நிக்கும். ஆமேன். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட பேசுனதுக்காண்டி கர்த்தர் இடத்துல நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, இந்த நாள்ல அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் வெகு நாட்களா காத்திருக்கிறாங்கப்பா. அநேக தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வச்சு பிள்ளைங்க இந்த ஆடியோ கேட்கிறாங்க. சப்பா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அற்புதங்கள், அடையாளங்கள் வாழ்க்கையில நடப்பதாக. தடை செய்யற நபர்களை கொண்டு கர்த்தர் ஆண்டவரே நீங்க உங்களுக்கு வாசல்களை திறக்க முடியாது நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவரை வஞ்சிக்கும்படியாக இவருடைய ஆவி ஆத்மா சரியா சிந்த ரத்தத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் தகர்க்கெறியப்படுவதாக. ஆண்டவரே, உங்களுடைய ஊழிய ஸ்தலங்கள்ல இயேசுவின் நாமத்தினால ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். மந்தை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பிசினஸ்ல நல்ல பிசினஸ் வெளியரங்கமாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால பிசினஸ் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, கர்ப்பத்தின் தடைகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்துல. பொருளாதார தடைகள் நீங்கி போகட்டும். நஷ்டத்தை பார்த்த ஆண்டவரே இந்த கண்கள், இந்த செவிகள் ஆண்டவரே இனி ஆண்டவரே லாபத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, இனி நஷ்டம்ன்ற வார்த்தைய எப்பயோ ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கோன்ற சொல்லத்தக்க கர்த்தர் இந்த நாள்ல அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்பா. அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமா நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.